விஜயும், மல்லியும் இருந்துட்டு இப்ப பயங்கரமா கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இப்போ தீபிகாவை இவங்க சும்மா விடுற மாரி இல்ல. அதே மாதிரி இப்போ தீபிகாவும், தீபனும் வந்து உண்மையிலேயே நம்ம விஜய், மல்லிக்கு வந்து இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்நேரத்துக்கு கண்டிப்பா தீபிகா மேடத்தோட நிலைமை வந்து என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதாவது என்னதான் தீபிகா வந்து முதல்ல வெண்பாவ கடத்த நினைச்சு, கடைசியில நல்லவளா மாறி திருந்தினாலுமே கூட, அந்த ஒரு டைம்ல அந்த நேரத்துல அவ பண்ணது மிகப்பெரிய தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் விஜய் மல்லி 2 பேருமே பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்போ அடுத்ததா வந்து நம்ம மயிலுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நாகுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு மல்லிகிட்டயும் வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. மல்லிகிட்டயும் வந்து இந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து மயிலுக்கு வந்துட்டே இருக்கு. அந்த தினேஷ் வந்து மயிலை விடுற மாதிரி இல்ல. அவன் மறுபடியும் வந்து மயில மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அண்ணி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ளவே இப்படிப்பட்ட விஷயம் நடந்து கடைசியில வீட்லயே இந்த தினேஷ் மாட்டுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நாகெல்லாம் வந்து உண்மையிலேயே மாஸ் காட்டிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய பண்ணி விட்டுருவாங்க. அதாவது வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த இடத்துலயே பேசி முடிச்சுருவாங்க. அப்படிதான் இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து மயில பாக்குறதுக்காக நேரா கிளம்பி, இந்த தினேஷ் இருந்துட்டு மயில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கே கிளம்பி போக ஆரம்பிச்சுறான். அங்க போயிட்டு நம்ம மயில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான், இப்போ நம்ம இவங்க நாகு வந்து பாத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சிறப்பான சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கிறது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்த தான் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தினேஷ் இருந்துகிட்டு ஏற்கனவே ஃபோன் பண்ணான், மெசேஜ் பண்ணான். இங்க அவங்க அக்கா வீட்ல இருக்க வரையும் வந்து பிரச்சனை. அதே மாதிரி இப்போ அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மயிலும், நாகும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி ஓகே இனிமே பிரச்சனை வராது. அதுவும் இல்லாம அண்ணி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, நம்ம மயிலும் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட தான் இருந்தாங்க. ஆனா இந்த தினேஷ் இப்படி மாஸ் என்ட்ரி குடுப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி நம்ம நாகு இல்லாத சமயமா பார்த்து அங்க என்ட்ரி குடுக்குறான். "ஏய் மயிலு எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன நீ ஏமாத்திட்டு போலான்னு நினைப்ப? உன்னால வந்து இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி நான் சொல்றது எல்லாத்தையுமே நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மயில் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே மயிலுக்கு இது எதுவுமே பிடிக்கல. எதுவுமே வந்து அவங்க கிட்ட பேச கூட பிடிக்கல. அப்படி இருந்தாலுமே கூட அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம மயில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாரும் இல்லாத சமயத்துல வந்து நம்ம மயில லாக் பண்ணிட்டான். போன்லயே எப்படி லாக் பண்ணுவான் அப்படின்றது தெரியும். இப்போ நேர்ல மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா மயிலால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம மயில் இருந்துட்டு, நான் கத்தி ஊர கூப்பிட்டுருவேன். அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, "நீ கத்தி ஊர கூப்பிடு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோவ காட்டுறேன். இது உங்க வீடு தானே. இங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் உன்னோட சுயரூபம் தெரியட்டும். அதாவது உன்ன பத்தி வந்து தப்பா வந்து சொல்லிட்டு போயிடுவேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் இப்போ இப்படி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம நாகு எங்க போனவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்போ 2 பேருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு பக்கம் இந்த தினேஷ் இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கினான். அதே மாதிரி மயிலும் கதவை திறக்கறதுக்கு ரொம்ப லேட் பண்ண உடனே நம்ம நாகுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா மயிலு ஏன் இவ்வளவு பதட்டத்தோட இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏதாச்சு? அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போதுதான் கடைசியில தினேஷ் இங்க இருக்கிற விஷயம் வந்து தெரியுது. தினேஷை பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா மயில் வந்து இப்போதைக்கு பயப்படுறது தினேஷ்க்கு மட்டும்தான். அதுக்காக தான் வந்து மயில் கிட்ட கேட்கறாங்க. இந்த மாதிரி தினேஷ் மறுபடியும் ஃபோன் பண்ணானா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைம்ல வந்து இந்த தினேஷ் இங்க இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நாகுக்கு கோவம் வந்து அப்படியே பயங்கரமா வர ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே தான் வீட்டு பொண்ண வந்து இப்படி அவன் ஏமாத்துறதுக்கு நினைச்சான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லும்போதே ரொம்ப வந்து இதா இருந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கோவத்தோட எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவத்தோட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்படி கையும் களவுமா வசமா சிக்குவான் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. மல்லி பாத்துக்குவா அவன அப்படின்ற மாதிரிதான் நினைச்சாங்க. ஆனா இப்போ இந்த தினேஷ இங்க பார்த்த உடனே தினேஷ போட்டு அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ண அதாவது என் வீட்டு பொண்ண வந்து கூட்டிட்டு போய் நீ விக்கிறதுக்கு பார்த்திருப்ப. இப்ப என்னடான்னா மறுபடியும் ஃபோன் பண்ணி போன்ல மிரட்டுவே இப்ப நேர்லயே வீட்டுக்கே வந்து மிரட்டுறியா? அதாவது முதல்ல வந்து மயில் கிட்ட வந்து கேட்டாங்க. மயிலு நீ சொல்றது எல்லாமே உண்மைதானே? அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஏன்னா இந்த தினேஷ் இருந்துட்டு மாத்தி மாத்தி பேசுறான். இந்த மாதிரி உங்க வீட்டு பொண்ணு தான் வந்து இந்த மாதிரி வந்து என்ன லவ் பண்றா. ஆனா நீங்க என்னடான்னா என்கிட்ட சொல்றீங்க. அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்றது. அடுத்ததா மயில் தான் வந்து வீட்டுக்கு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மயில் மேல பழிய போடுறது. இப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ மயில் இருந்துட்டு, "இல்ல நீ இவன் பொய் சொல்றான். இவன் எல்லாத்துலயுமே பொய் சொல்றான். என்னை ஏமாத்த பார்க்கிறான்." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில வந்து நம்ம நாகு இருந்துட்டு,
ஏன் அதாவது என்னோட புருஷனோட தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியும். என் மயில பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மயில் வந்து பொய் சொல்ல மாட்டான். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதுக்கப்புறம் மயிலுக்கு ஃபோன் பண்றது, அதுக்கப்புறம் மயில பார்க்கணும்னு நினைக்கிறது, பேசணும்னு நினைக்கிறது, இது ஏதாச்சும் பண்ண அப்படின்னா உன்னை நான் கொன்னே போட்டுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தோட இப்போ இந்த தினேஷ போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து போலீஸ் கிட்டயும் புடிச்சு குடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. அதுவும் இல்லாம இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஓடி வந்தா என்ன ஆகுறது? அதாவது இங்க பிரச்சனை எல்லாமே பண்ணணும்னு நினைச்சான். எல்லாமே ஓகே. அந்த போட்டோ எல்லாம் காட்டணும்னு நினைச்சான். ஆனா இது எல்லாமே இப்போ நம்ம மயில வந்து பயமுறுத்துறதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் நம்ம நாகம் இருந்துட்டு, "உன்னை நான் சும்மா விட போறது கிடையாதுடா. இங்கேயே உன்னை கொன்னு போட்டுருவேன். எங்க அந்த அருவாளை எடு" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நாகு கிளம்பும்போது, இவன் தப்பிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுறான். அதுவும் இல்லாம இதெல்லாமே பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தினேஷ் என்னதான் மிரட்டினாலும் சரி, உருட்டுனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, மயில் அதுக்கு பணியாம நம்ம மல்லிகிட்டயோ, நாகுகிட்டயோ அவன பத்தின உண்மைகள சொன்னாலே போதும். அடுத்தடுத்து எல்லாமே ஈஸியா நடந்து முடிஞ்சு, மயிலுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி அவனையும் தூக்கி மறுபடியும் ஜெயில்ல போடலாம். எத்தன முறை வெளிய வந்தாலும் சரி, அவன தூக்கி வெளிய போட்டு உள்ள போட்டு மறுபடியும் வந்து வெளிய தான் வந்துட்டு இருப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடைச்சாகணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது மயில் அந்த இடத்துல வந்து நாகு வந்து அந்த அ அ தினேஷ வந்து அடிச்சு வெளுத்து கட்டுவாங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.